எதுக்கு இப்படி வாசல்லே அலைஞ்சுக்கிட்டு இருக்க? உன் வீட்டுக்காரர் போனவர் வரமாட்டாரா? வரும்போது வருவாரு, நீ உள்ளவா. இல்லம்மா, கம்பெனிக்கு சீல் வச்ச கோவத்துல அவர் ஏதாவது ஏடாகுடமா செஞ்சிருவாரோன்னு பயமா இருக்கு. திரும்பவும் ஜெய்ஹிந்த் விலாஸ் போய் வம்பிழுத்துருவாரோன்னு பதட்டமா இருக்கு. ஆமா, பெரிய ஜெய்ஹிந்த் விலாஸ் பொல்லாத வீடு. அந்த வீட்ல பெரியவங்கன்னு இருக்காங்கல்ல, மருமக செஞ்ச தப்ப தட்டி கேட்க முடியாத பெரியவங்கள நினைச்சு நீ ஏன் வருத்தப்படுற? வா. சொல்லாம குழம்பு எங்க போனீங்க? அவ பாட்டுக்கு பிளான்ட்ட மூட்டு போவா, அதை நான் ஓட்ட வேணாமா? என் வாழ்க்கை தானே போவோம். அதான் அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு வரேன். பிளான்ட் ஓட்ட முடியுமா? எப்படிங்க? சத்யா தான் சீல் வச்சுட்டு போயிட்டாளே. தாசில்தாரை விட பெரிய இடத்த பார்த்துட்டு வர்றோம். நமக்கு பர்மிஷன் கொடுத்த பஞ்சாயத்து தலைவர் கூட சேர்ந்து எம்எல்ஏவை மீட் பண்ணிட்டு வர்றோம். அருமையான ஐடியா மாப்ள. சத்யா என்ன பெரிய கொக்கா? அவளை விட எம்எல்ஏ பெரிய ஆள் இல்ல. நிச்சயமா அவர் ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்திருப்பாரு. நல்ல ஐடியாவா கொடுத்தாரு. டேய் சுமாரா. அத்தை, ஒரு பிரயோஜனமும் இல்ல அத்தை. அவர் எம்எல்ஏவா இருந்தாலும் அவர் தாசில்தாரை பகச்சிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. கடைசியில அவரும் கை விரிச்சாரு. போச்சா? அந்த வழியும் அடப்பட்டு போச்சா? என்ன பண்ண போறோம்? ஒண்ணுமே தெரியலையே. இட்லி கடை போட்டப்போ 1 லட்சம் 2 லட்சம்னு போச்சு. சரி பரவாயில்ல, சமாளிச்சிடலான்னு விட்டுட்டோம். 1 2 50 லட்சம். எல்லா கடனும் இப்ப இவர் தலைமையில தானே இருக்கு. எல்லா பணத்துக்கும் எள்ளுதானா? ஐயோ அத்தை, கவலைப்படாதீங்க அத்தை. அந்த சத்யாவில் மட்டும் தான் அது பண்ண முடியுமா? அவளை தாண்டி நானும் நிச்சயமா தான் பண்ணுவேன் அத்தை. என்னத்த பண்ணி என்ன பண்ண முடியும்? அந்த எம்எல்ஏ தான் கையை விரிச்சிட்டாரு. அந்த சத்யா விளங்குவாளா? நாசமா தான் போவா. என் வயிற்றுச்சல்ல சும்மாவே விடாது. அம்மா, கொஞ்சம் பேசாம இருக்கியா? முதல்ல உள்ள போ. எதா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். சொல்லு, என்ன வேணும் உனக்கு? எனக்கா என்ன வேணும்? உன் கம்பெனி திறக்க சாவி வேணும். திறப்பு விழா அன்னைக்கே மூடு விழாவாமே. சூப்பர் கைராசியா உனக்கு. இந்த பாரு, வேணா வச்சுடு. நான் கொலவெறியில இருக்கேன். பின்ன எனக்கு வயித்தெரிச்சல் இருக்காதா? எதுக்கும் ஒரு முகராசி கைராசி வேணும்யா. ஆளுக்கு வாட்டர் கம்பெனி ஆரம்பிக்க முடியுமா என்ன? எவன் முதலாளி ஆகுறதுன்னு ஒரு தராதர வேணா? உன் மூஞ்சுக்கு 3 சக்கர வண்டி தான் லாயக்கு. நாளையில இருந்து தெரு தெருவா ட்ரை சைக்கிளை தள்ளிட்டு வீடு வீடா கேன தூக்கி போட்டு போ. டேய் போன வேடா. யாருங்க? யாரு? அந்த பழைய தண்ணி கேன் ஓனர் தான். அந்த ஆள்கிட்ட ஏன் டென்ஷன் ஆகிட்ட? முதல்ல உள்ள வாங்க. வாங்கண்ணே. எல்லாம் போச்சு. டேய் ராஜு, சொன்ன மாதிரியே செஞ்சுடா பாவி. நீல மனுஷனாடா? டேய், நான் என்ன செஞ்சேன்? நீங்க தான் வயித்துல அடிச்சு நடுத்துல நிக்க வச்சிட்டீங்களே. நீங்க விளங்கவே மாட்டீங்கடா. செய்யறதே செஞ்சுட்டு சாப விடுறியா? வெறியாடா பிடிச்சிருக்க உனக்கு? இந்த குடும்பத்தை நாசமாக்குறதுக்கு புருஷனை பொண்டாட்டி அலைஞ்சது பத்தாதுன்னு என் மருமகனை கொல்ல பாக்குறியா? போடா வெளியே. அம்மா, உன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கியா? பிரகாஷ், நீ பண்றது அக்கிரமம். என்ன நடந்துச்சு? எதுக்காக என் புருஷனை போட்டு அடிக்கிற? அடிக்கிறேனா? இவனை கொன்னு போடணும். என்ன பண்ணிருக்கா தெரியுமா? சத்யா யாரு? தம்பி புரட்டி தானே. கர்ப்பமா வேற இருக்கா. எதையும் மனசுல வச்சுக்காம இந்த படுபாவி ஒரு லாரி டிரைவரை ஏற்பாடு பண்ணி சத்யா போற வண்டியை அடிச்சு காலி பண்ணிருக்கான். கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான். பொய் சொல்லாத பிரகாஷ். நான் இதுக்கு போய் சொல்லணும். சத்யா அடிபட்டு ஹாஸ்பிடல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அவளை கொல்ல உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? டேய், எல்லா பழைய தூக்கி என் மேல போடாதடா. சத்யா யாரோ கொலை பண்ண பார்த்தா உடனே என்ன வந்து கேப்பேடா? வாட்டத்துக்கு நான் இல்லடா. டேய் பிரகாஷ், உன்னை என்ன சந்தேகப்படாத. உன்னை அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. நான் சந்தேகப்படல. ஆதாரத்தோட நிரூபணமா இருக்கு. இவன் எந்த லாரி டிரைவரை ஏற்பாடு பண்ணனோ அவன் சரண்டர் ஆயிருக்கான். இவன் தான் ஆக்சிடென்ட் பண்ண சொன்னான்னு தெளிவா வாக்குமூலம் கொடுத்துட்டான். டேய், நான் அப்படி யாருமே சத்தியமா ஏற்பாடு பண்ணலடா. அந்த மாதிரி புத்தியில எனக்கு இல்லடா. டேய் நம்புடா ப்ளீஸ்டா. யார்கிட்ட கதை விடுற? ஏற்கனவே மோனியை கொண்டு போய் கடத்தி வச்சவன் தானே நீ. குழந்தையை கடத்தினவன் சத்யாவை கொல்ல துணிய மாட்டேன்னு என்ன நிச்சயம்? டேய் நிறுத்துடா. ஏதோ முட்டாள்தனம் பண்ணிட்டாரு, உடனே கொலைப்பழைய தூக்கி போட்டுருவியா? எவன்டா இழிச்சவாய சிக்குவான் அவன் தலையில பழைய போடலான்னு பாக்குறியா?
எங்க குடும்ப தொழில கெடுத்தது பத்தாதுன்னு இப்ப இவரை ஜெயில போட்டு குடும்பத்தையே நடுத்தரல நிக்க வைக்கான்னு பாக்குறியா? கொலை வெறியில இருக்க போய முடிட்டு அந்த பக்கம் போய் நில்லுங்க. ஒரு கொலைகாரனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. நான் வராம யாரா வருவா? தட்டி கேட்க ஆள் இல்லாத வீடு என்ன வேணாலும் பண்ணலாம் நினைக்கிறியா? என்னமோ கொலைகாரன் சொல்ற. யாரா கொலைகாரன்? இவர் மூஞ்ச பார்த்து சொல்லு. ஆமா, இந்த மூஞ்சி தான் முதல்ல கடத்தல்காரனா இருந்தா இப்ப கொலைகாரனா மாறி இருக்கான். இவ்ளோ சொல்றியே, நீ ரொம்ப யோகியமா? இவரு உங்க குடும்ப நன்மைக்காக தான் குழந்தைய கடத்தினாரு. உன் பொண்டாட்டிய தாசில்தார் ஆக்கிறதுக்கு சொந்த வீட்டு மேல பெட்ரோல் பம்ப் போட்டியே, அது மட்டும் என்னவா? உலகத்தை காப்பாத்துறதுக்கா? இவரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. போடா வெளியில. டேய் பிரகாஷ், நான் எந்த தப்பு பண்ணல. என் வீட்டுக்கு வந்து என்ன அடிக்கிறியாடா? உனக்கு கூட அடிக்க தெரியுமா? எனக்கு அடிக்க தெரியும்டா. என்ன பெரிய ரவுடியாடா? போடா வெளில. செய்யறதே செஞ்சுட்டு என்ன வெளிய போடான்னு சொல்றியா? என் சத்யாவை கொலை பண்ண பார்த்து வந்தானே நீ. உன்னை கொல்ல விட மாட்டேன். வீடு போந்து அடிப்ப எல்லாத்தையும் வாங்கிட்டு நிக்கணுமா? பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு பிரகாஷ். என்ன நினைச்சிட்டு இருக்க? அண்ணே, புருஷன் பாசத்துல சத்யாவுக்கு துரோகம் பண்ணாதீங்க. இவன் ஏற்பாடு செஞ்ச லாரி டிரைவர் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான். இவன் தான் கொலை செய்ய சொன்னான்றதுக்கு எல்லா ஆதாரமும் இருக்கு. உன்னோட ஆதாரத்தை தூக்கி குப்பையில போடு. என் புருஷன் கொலை செய்யவும் மாட்டாரு. உன்னோட ரவுடித்தனத்துல இங்க காட்டாத. வெளிய போடா. அண்ணே, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. வெளிய போ சொன்னேல. இனிமே என் வீட்டு பக்கம் வந்த நான் பேச மாட்டேன். இந்த அருவமனை தான் பேசும். போடா வெளிய. டேய் சொல்றல, போடா வெளியில. வெளிய போ சொல்றேல. போங்கறல. போடா. போடா. வெளிய போ சொன்னேல. போடா. என்னமா இது கையில அருவமனா? இவன் என் புருஷனை கொலை பார்த்தான். அவரை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. ராஜிங்கிறது யாரு? சார் நான் தான் சார். என்ன விஷயம் சார்? இவரோட ஒய்ஃபை கொலை பண்ண ஆல் செட் பண்ணி ஆக்சிடென்ட் பண்ணிருக்க. அதுக்காக உன்னை அரெஸ்ட் பண்றேன். சார் சார், இவர் அப்படி எல்லாம் பண்ண மாட்டார். இவன் சொல்றதெல்லாம் பொய் சார். ஆமா சார். எல்லாத்தையும் கோர்ட்ல வந்து சொல்லுமா. சார், ஒவ்வொரு வாட்டியும் மன்னிச்சு விட்டல. அதுக்கு நீ காட்டு நன்றி கடனா இதெல்லாம். என் கண்ணு முன்னாடி என் வீட்டுக்காரர் ஜெய்ஹிந்த் விலாஸ்ல வச்சு பல தடவை அடிச்சிருக்க. அவர் திருடாத பணத்தை திருடினாருன்னு சொல்லி அடிச்சிருக்க. அவமானப்படுத்திருக்க. ஒவ்வொரு தடவையும் நீ அடிச்ச போதெல்லாம் அது பொய்ன்னு நிரூபணமா இருக்கு பிரகாஷ். அதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அப்பெல்லாம் நீ செஞ்சது தப்புன்னு உனக்கு தெரிய வந்த மாதிரி இப்பவும் தெரிய வரும் பிரகாஷ். சத்யாவை கொலை பண்ற அளவுக்கு ஒண்ணு என் புருஷன் இறக்கம் இல்லாதவர் இல்ல. உனக்கும் பொண்டாட்டி முக்கியம்னா எனக்கு என் புருஷன் முக்கியம் தான். சத்தியமா இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லி ஆகணும். நீயா நானான்னு பாத்துருவோம். போடா போ. என் வயிற்றுல அள்ளி கொட்டிட்டு போறல. என் புருஷன் ஒண்ணு யாரும் இல்லாதவர் கிடையாது. அவரை நான் காப்பாத்து வேண்டாம்.
இருக்காங்க? அம்மா உள்ளதான் இருக்காங்க. ஐயா, இப்படி செய்ய யாருக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு தெரியலையே. சிங்கம் மாதிரி காலையில வேலைக்கு போனா இப்ப அறுத்துப்பட்ட கொடி மாதிரி உள்ள கிடக்குறாளே. கொஞ்சம் பதறாம இருமா, டாக்டர் வரட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம். மனசே ஆற மாட்டேங்குதுங்கய்யா. காலையில அவ தவறி விழ போனப்ப அபசகுணமா இருக்கு, பேசாம இன்னைக்கு லீவ் போட்டுருமான்னு அம்மா சொன்னாங்க. ஆனா முடியாதுன்னு போயிட்டா. அவங்க சொன்னதுல இருக்கிற அர்த்தம் என்னன்னு நமக்கு இப்பதானே தெரியுது. கடவுள் கொடுத்தது எத்தனை தானே தான் அழிப்பான். முதல் குழந்தை தான் இல்லாம போச்சு, இப்ப ரெண்டாவது குழந்தைக்கு இப்படியா? இந்த அநியாயத்தை யார் பண்ணாங்கன்னு தெரியலையே. அப்பா, யார் நல்லா இருக்கணும்னு நாம எல்லாரும் ஆசைப்பட்டோமோ, யாரோட குடும்பம் வளரணும்னு நாம எல்லாரும் பார்த்து பார்த்து செஞ்சோமோ, கூட பிறந்தவன் எனக்கு கெடுதல் நினைக்க மாட்டான்னு யார நம்பினோ அவன் தான் இதெல்லாம் பண்ணிருக்கான். நீ என்னடா சொல்ற? ஆமாப்பா, இதெல்லாம் ராஜ் தான் பண்ணிருக்கான். நம்ம ராஜுவா? ஆமாப்பா, அவனோட பிசினஸ் சத்யா கெடுத்துட்டான்னு வீட்டுல வந்து அவ்வளவு சத்தம் போட்டான்ல, சொன்ன மாதிரியே செஞ்சுட்டான்ப்பா. என்னால நம்பவே முடியலையேடா. என்னாலே தான்ப்பா நம்ப முடியல. விசாரிச்சு ஆதாரத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் நம்பினேன். என்னடா ஆதாரம்? சத்யாவோட வண்டி மேல லாரி ஏத்தி கொல்ல முயற்சி பண்ண லாரி டிரைவர் சரண்டர் ஆயிட்டான்ப்பா. வாக்குமூலம் கொடுத்துட்டானா சார்? முதல்ல அவன் வாக்குமூலம் கொடுக்கல. அடிச்சு விசாரிச்சப்பதான் அவனோட பாக்கெட்ல ராஜுவோட விசிட்டிங் கார்டு இருந்ததை நாங்க பார்த்தோம். அதை வச்சு கேட்டு விசாரிக்கும் போதுதான் அவனே ஒத்துக்கிட்டான். ஒத்துக்கிட்டானா? ஆமாப்பா, இவங்க கார் மேல லாரியை ஏத்திட்டு அந்த தகவலை ராஜுக்கு போன் பண்ணி சொல்லிருக்கான். ராஜுவோட மொபைல்ல டிரைவர் பண்ண கால் ரிசீவ் ஆயிருக்கு. நான் வளர்த்த பையனா இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்கான். எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குடா. இத நான் உங்க வீட்டுக்கு தட்டி கேட்க போனப்போ திலகா அண்ணி அருவமனை எடுத்துக்கிட்டு என்ன வெட்ட வராங்கப்பா. திலகாவா? ஒட்டுமொத்தமா அந்த குடும்பத்துக்கே வெறி பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எங்கடா அவன்? சொல்றா, அவங்கிட்ட போய் நான் நியாயத்தை கேக்குறேன். போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சுப்பா. இதுக்கு மேல அவங்களே பாத்துப்பாங்க. டாக்டர், என் மருமக எப்படி இருக்கா? இன்னும் கிரிட்டிக்கலா தான் சார் இருக்காங்க. எல்லா டெஸ்டும் பண்ணிட்டோம். அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அவர் இப்ப வந்துருவாரு. டாக்டர், என் வைஃப் எப்படியாவது காப்பாற்ற முடியல. எங்களால முடிஞ்ச எல்லா முயற்சியும் பண்ணிட்டோம். இதுக்கு மேல எல்லாத்தையும் அந்த ஆண்டவன் தான் பாத்துக்கணும். எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்க. பிரார்த்தனைக்கு வலிமை இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுவாவது அவங்கள காப்பாத்தட்டும். சொல்லு, இவனை பார்த்தது இல்லையா? யார் சார் இது? நடிச்சாலும் விட்டுற மாட்டோம். சத்யா மேடத்து மேல லாரி ஏத்து கொல்ல பார்த்தவன் இவன் தான். அட பாவி, இல்ல விளம்பியாடா? இல்ல நல்லா இருப்பியாடா? சத்யா கர்ப்பமா இருக்கிற பொண்ணா? அவளை போய் கொலை பார்த்திருக்கியே? ஏய், இந்த ஸ்டேஷன் உன்னை விட பெரிய பெரிய நடிப்பு மன்னனெல்லாம் பார்த்திருக்கேன். மரியாதை உண்மையை சொல்லு. சார், சத்யா என் தம்பி பொண்ணாட்டி சார். அவளை போய் நான் கொலை பண்ண பார்ப்பேனே சார்? என்ன சார் பைத்தியக்காரத்தனமா இருக்கு சார்? என்ன நம்புங்க சார். சார், நான் அவனை பார்த்ததும் இல்லை, பேசுறதும் இல்லை சார். அப்ப இந்த விசிட்டிங் கார்டு இவங்கிட்ட எப்படி வந்துச்சு? சார், நான் 1000 விசிட்டிங் கார்டு அடிச்சிருக்கேன் சார். பிசினஸ் ஓபன் பண்ணதால நான் பாக்குறவங்க எல்லாருக்கும் விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்கேன் சார். பாதி பேர் அதை கீழே போட்டதை என் கண்ணால பார்த்திருக்கேன் சார். அப்படி கீழே கிடந்ததை இவன் எடுத்து வச்சிருக்கான்ல சார். என்னை ஏன் சார் சந்தேகப்படுறீங்க? ஏய், எப்படா plan பண்ணீங்க? சொல்றேன் சார். சார், என்ன சார் பேசுறீங்க? நேற்று நைட்டு தானே சார் நம்ம உட்காந்து பிளான் பண்ணோம். சத்யா போற இடம் வர்ற இடம்லாம் நீங்க தானே சொன்னீங்க. ஐயோ சார், இவன் வாய்க்குசமா போய் சொல்ல சார். இவன் சத்தியமா பார்த்து விடல சார். சார், ஆக்சிடென்ட்டை முடிச்சுட்டு நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபோன் பண்ணல. வேலையை கச்சிதமா முடிக்க முடியல சார், ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்ல. நீங்க கூட பரவாயில்லன்னு சொல்லி சந்தோஷப்பட்டீங்கல்ல. இப்போ என்ன மாட்டி வரதுக்காக ஒரு பொய் சொல்றாரு சார். என் கோவத்தை கலராதடா. உன் குரலை நான் கேட்டு கூட இல்ல சார். இவர் சொன்னாரு, நான் செஞ்சேன். இப்போ என்ன மட்டும் மாட்டி விட பாக்குறாரு. டேய், அண்ணியா போய் சொன்ன உன்னை அடிச்சு கொன்னுவேன்டா. டேய், ஏன் முன்னாடி சட்டை பிடிக்கிறா? இறங்கய்யா. சார், நீ சத்யா மேடத்தை கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. மரியாதையா உண்மையை ஒத்துக்க. சார், என்ன சார் புண்ணாக்கு ஆதாரம்? ஒரு கேடி பையன் சொல்றதெல்லாம் ஆதாரமா சார்? இவன் கேடிதான், ஆனா உன் குடும்பத்து ஆளுங்களே சாட்சி சொல்றாங்களே. சார், என்ன சார் இது?
என்ன சார் சொல்றீங்க? நேத்து உங்க வீட்டுல போய் நீ சண்டை போட்டிருக்க. உன் பிளான்ட சத்யாமோட சீல் வச்சதுக்கா தகராறு பண்ணிருக்க. அவங்கள முரட்டுத்தனமா நீ மிரட்டி இருக்க. இதெல்லாம் உண்மைதானே? சார், எங்க வீட்டுல பேசுறது, கோவப்படுறது இதெல்லாம் ரொம்ப சகஜம் சார். பெத்த புள்ள தப்பு பண்ணா கொன்னுடுற ராஸ்கல்னு சொல்றோம். உடனே அதை கொலை மிரட்டுன்னு சொல்வீங்களா சார்? ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? பெத்த புள்ளைய திட்டினா அது கண்டிக்கிறதுன்னு பேரு. வீடு பூந்து மிரட்டினா அதுக்கு பேர் என்ன? ஐயோ சார், சத்யா என் தம்பி பொண்டாட்டி சார். அவளை போய் நான் ஏன் சார் கொலை பண்ண போறேன்? உன் வாட்டர் பிளான்ட்டுக்கு சீல் வச்சதுனால நீ அப்படி பண்ணிருக்க. எல்லா எவிடன்ஸும் கிளியரா இருக்கு. நீ தான் இப்படி பண்ணிருக்கன்னு சொல்லுது. மரியாதையா ஒத்துக்க. சார், செய்யாத தப்ப நான் ஏன் சார் ஒத்துக்கிட்டோம் சொல்லுங்க? இது வரைக்கும் இந்த கேஸ் கொலை முயற்சி கேஸா தான் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல சத்யாவுக்கு ஏதாவது ஆச்சு, இது கொலை கேஸா மாறிடும். அதுக்கப்புறம் நீ தப்பிக்கவே முடியாது. தூக்குதான். சார் உங்களுக்கு ஃபோன். சொல்லுங்க சார். சரிங்க சார். ஓகே சார். டேய், யாரா நீ? நான் எப்படா உன்னை கொலை பண்ண சொன்னேன்? போலீஸ் கிட்ட என்ன மாட்டி விட பாக்குறியாடா? உன்னை யார் அனுப்பிச்சது சொல்றா? ஏமல என்ன பழி போடுற? சொல்றா, சொல்றா, அடிக்கிறேன் சொல்றா. உன்னை யார் அடிக்கிறாரு? சார், இவன் போய் சொல்றா சார். ஏன் முன்னாடி அடிக்கிறியா? சார், இவன் போய் சொல்றா சார். உட்கார்றா. சார், சார், சார். பிச்சர் வராஸ்கல். தொலைச்சு போடும் தொலைச்சு. எப்படில இப்படிலாம் சிந்திக்கிற? மூளைய மட்டும் தனியா இன்சூரன்ஸ் பண்ணி வைல. கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் இந்த மாதிரி மூளை யாருக்கும் வாய்க்காதுல. ஐயா, ரொம்ப புகழாதீங்க. செம்ம ஐடியால. சரியான லாரி டிரைவரை வச்சு சத்யாவை தூக்கிட்டோம். பழியையும் சாமர்த்தியமா ராஜு மேல போட்டாச்சு. இப்ப அவன் ஜெயில்ல. பிரகாஷும் அவன் மேல கொலை வெறியில இருக்கான். ஒரே செயல்ல ஒருத்தனை ஜெயிலுக்கும் அனுப்பி குடும்பத்திலையும் பிரச்சனையை கொண்டு வந்துட்ட. சான்ஸே இல்லல. நீ பெரிய கிரிமினல் கில்லாடில. ஐயா, தனியா இருந்தா என்னால இதெல்லாம் சாதிச்சிருக்க முடியுமா? உங்கள மாதிரி பண பலம், ஆள் பலம் இருக்கிறவங்க என் கூட இருக்கிறதுனாலதான் என்னால இதை சாதிக்க முடிஞ்சது. இந்த வெற்றியில பாதி உங்களோடதுயா. எனக்கு ஈக்குவலா உங்களுக்கும் இதுல பங்கு இருக்கு. அக்கா, எல்லாத்தையும் விட நீ ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டே இந்த விஷயத்துல சாதிச்சிருக்கல்ல, அதான்க்கா ரொம்ப பெரிய விஷயம். நீ பேஷண்டா இருக்கிறதுனால இதெல்லாம் நீதான் செஞ்சிருப்பேன்னு குமார் மாமா கூட சந்தேகப்பட மாட்டாருக்கா? சந்தேகப்படுறதா? வாய்ப்பே இல்ல. இப்போதைக்கு அவர் என் மேல நன்றி கடன்ல இருக்காரு. நன்றி உணர்ச்சியில காது வரைக்கும் முங்கி கிடக்குறாரு. இப்ப போய் அவர்கிட்ட என்னை பத்தி யாராவது தப்பா சொன்னா அவங்கள அடிச்சாலும் அடிச்சிருவாரு. அப்படி ஒரு சீனை போட்டு தானே நான் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். அவராவது என்ன சந்தேகப்படுறதாவது. அந்த சத்யா ஹாஸ்பிட்டல்ல கிடக்கிறத நினைக்க நினைக்க எனக்கு சந்தோஷமா இருக்குல்ல. என்ன ஆட்டம் காட்டினா? எப்படியெல்லாம் என்ன அலைய விட்டாவ? என் பையனை ஒன்னும் தெரியாத அப்பாவிய காலேஜ்ல இருக்கும் போதே அரெஸ்ட் பண்ண வச்சுட்டா. அதெல்லாம் என்னால மறக்க முடியுமா? என் நெஞ்சுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்ப நீதாம்ல அணைச்சு வச்ச. இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குல்ல. அவளை நினைச்சா எனக்கு ஒரு பக்கம் கோவமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாவமா இருக்கியா. கர்ப்பிணி பொண்ணு அவளை அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல போட்டதை நினைச்சா வருத்தமா தான் இருக்கு. என்ன பண்றது? அந்த பிரகாஷ கட்டிக்கிட்ட பாவத்துக்கு அவ இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. ஆமாக்கா, எனக்கு கூட அவ ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கான்னு நினைக்கும் போது கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. ஒரு செகண்ட் பாவமா இருந்துச்சுன்னா அடுத்த செகண்டே அதை தூக்கி போட்டுறணும் வேணும். ஏன்னா இது யுத்த காலம். இங்க ஜெயிக்கிறது மட்டும்தான் நியாயம். ஜெயிச்சவன் வச்சது மட்டும்தான் சட்டம். வேண்டியவன் வேண்டாதவன், ஆம்பளை பொம்பளை, சொந்தக்காரன் பந்தக்காரன்னு எந்த வித்தியாசமும் கிடையாது. நண்பனா எதிரியா ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான். அதை மட்டும்தான் பார்க்கணும். என்ன வேணாலும் சொல்லுக்கா, எனக்கு உன்ன மாதிரி திடமான மனசு வரவே வராது. இருந்தாலும் நான் உன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கேன்க்கா. சீக்கிரம் கத்துக்கோ. அப்பதான் நீயும் என்ன மாதிரி தைரியமானவளாவ. இப்ப என்னல பண்ண போறோம்? ராஜு ஜெயிலுக்கு போறத வேடிக்கை பார்க்க போறோமா? அவ்வளவுதானா? அவ்வளவுதானவா? ஐயா,
இன்னும் நமக்கு எக்கச்சக்க வேலை இருக்கு. ராஜுவுக்கும் பிரகாஷுக்கும் சண்டை மூட்டி விட்டதோட நம்ம கடமை முடியல. அண்ணன் தம்பிங்க 3 பேருக்குள்ளேயும் சகோதர யுத்தம் பத்திக்கிட்டு எரியணும். ஆளுக்கு அடிச்சுக்கிட்டு ஜெய்ஹிந்த் விலாச விட்டு பிச்சுக்கிட்டு ஓடணும். அதுக்கான வேலையை அடுத்தடுத்து பார்க்கணும். நிறைய வேலை இருக்குங்கய்யா. என்ன செய்யணும்னு சொல்லு, நான் செய்தேன். அந்த சத்யாவை பழி வாங்குறதுக்கு நீதாம்ல எனக்கு உதவி பண்ண. அந்த நன்றி கடனுக்கு நான் என்ன வேணாலும் செய்யலாம்ல. முதல்ல ராஜு பிரகாஷ் பிரச்சனைய பெருசாக்கி அடுத்த கட்டத்துக்கு அதை கொண்டு போகணும். இப்போதைக்கு அவங்களோட குடும்பத்துக்குள்ள இருக்கிற அவங்களோட சப்போர்ட் எல்லாத்தையும் நாம கட் பண்ணி விட்டாச்சு. அடுத்த மக்கள் மத்தியில சத்யாவுக்கு நிறைய நல்ல பேர் இருக்கு. அதுக்கு நாம ஆப்பு வைக்கணும். அதுதான் நம்ம அடுத்த கட்ட பிளான். நான் அவ்வளவு சொல்லியும் நீங்க யாரும் கேட்கல. பண்ணுங்க. எல்லாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட ஏன் நிறுத்துறீங்க? அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதானே அந்த சத்யா பிரகாஷ அதான் உங்க சாகாஷ நான் என்ன கதி பண்ண போறேன்னு நீங்க ஃபர்ஸ்டா பார்க்க முடியும். பண்ணியாச்சுல?